ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இனிக்கும் கடிதம் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A/B = 2:3 கொடுத்துருக்காங்க. B/C = 6:5. அதே மாதிரி A+B+C = 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2A + 3B + 4C என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னா ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியணும், பியோட வேல்யூ என்னன்னு தெரியணும், சியோட வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஏபிசி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூவாக தான் இந்த கண்டிஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே A/B B/C இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரேஷியோ இந்த மாடல் சம்மில் பார்த்தோம்ல இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தடில் போட்டு ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக என்ன A/B/C அப்படின்றது என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது அப்படியே டேரெக்டாக எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ஏவோட வேல்யூ நம்ம 2 எடுத்தோன்னா சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 எடுத்துட்டா கூட பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் வந்து ஒரு வேல்யூவை எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து ஏபிசியோட வேல்யூ A/B/Cயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அந்த பாக்ஸ் எப்படி போடுவோம், ஏபிசி ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2 3 கொடுத்துருக்காங்க. 2A/Bனா 2:3. அப்போ இங்கே தெரியாது, அதனால் அப்படியே பாக்ஸ் போட போகிறோம். B/C என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 6 5 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எதுவுமே இல்லை, அதனால் அப்படியே பாக்ஸ் போட போகிறோம். ஸோ அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் அப்படியே இது உள்ளே எழுத போகிறோம். இங்கே என்ன இருக்குன்னா 6 இருக்குது. இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். 6 2 12, 6 3 18, 5 3 15. ஸோ இது எல்லாமே காமனாக நம்ம எந்த வாய்ப்பாடில் அடிக்கலாம், 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? அப்போ 4 3 12, 6 3 18, 5 3 15. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் வந்து அடிக்க முடியாது. அப்போ A/B/C வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 4 6 5 4:6:5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ A/B/Cயோட வேல்யூ என்னதுன்னு 4:6:5 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, எப்பயுமே எக்ஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்றது. அப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும் 4x, பியோட வேல்யூ 6x, சியோட வேல்யூ என்னவாக இருக்கும் 5x அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், A = 4x, B = 6x, C = 5x அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் எடுத்தும்போது A+B+Cயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A+B + C = 30. ஏவோட வேல்யூ என்னது 4x, பியோட வேல்யூ 6x ப்ளஸ் சியோட வேல்யூ 5x = 30. மொத்தம் கூட்டுங்க. 6 4 10, 10 ஒரு 5 15. அப்போ 15x = 30. அப்போ எக்ஸ் வேணும்னா 30. இந்த பெருக்கல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். இப்போ ஒரு 5 5 2 5 30. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 2ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு என்ன தேவைங்க, இதில் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்போது ஏவோட வேல்யூ என்னது 4x. அப்போ எக்ஸால் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 2. அப்போ 4 2 8. பியோட வேல்யூ என்னது 6x. அப்போ 6 × 2 6 2 12. சியோட வேல்யூ என்னது 5x. 5 × 2 அப்போ 10. அப்போ இப்போ நம்ம ஏபிசியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 8 12 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, 2A + 3B + 4C இதுதான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 2 × ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 3 பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் 4 × சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 8 2 16, 12 × 3 என்ன வரும், 3 2 6, 1 3 36 ப்ளஸ் 14 40. மொத்தத்தையும் கூட்டுங்க. 40 ஒரு 30 என்ன வரும் 70, 70 ஒரு 10 80. இது வந்து 6 6 12. அப்போ 92 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது 2A + 3B + 4C என்னது 92 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒன்றும் இல்லை. ஸோ A/B B/Cன்னு கொடுத்தனால ஒரே ரேஷியோவாக கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ரேஷியோ மெத்தடை வந்து நம்ம பாக்ஸ் மெத்தடில் போட்டு ஒரே ரேஷியோ A/B ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இது உள்ள நம்ம இதை கேட்டிருக்காங்க. இதை கேட்குறோன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டிஷனில் நான் எடுத்து போயிட்டு அதுக்காக தான் இந்த கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது எதுவும் ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஏபிசியில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ சேம் சம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த சம்மும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா x/y/z = 1:2:3 இது வந்து டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. இங்கே எப்படி நம்ம வந்து A/B/C அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? ஸோ A/B/Cன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க A/B/Cன்னு கொடுத்துட்டு நம்ம அந்த A/B/Cன்ற ஒரு ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். x/y/z அப்படின்னு சொல்லிட்டு 1:2:3ன்றதை டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பாக்ஸ் ஸ்டெப்பே நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா அங்கே A + B + C = 30 கொடுத்தாங்க. இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. x² + y² + z²
ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 224னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜெட் கியூபோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஹேஷ்டல் எப்பயும் போல் நம்ம அங்கே எப்படி ஏஎஸ்டி பிசிசின்றது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், அந்த ரேஷியோ கண்டுபிடிச்சி அது எக்ஸ் உள்ளே சேர்த்தோம்ல, அதே மாதிரி தான். அப்போ இங்கே நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன எடுப்போம், 1x. ஏன்னா எக்ஸுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ்னே எடுத்துப்போம். ஒய்க்கு என்னென்ன எடுப்போம் அப்படின்னா 2xன்னு எடுப்போம். ஜெட்டுக்கு என்ன எடுப்போம், 3x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் ஏஸ்ட்டு பிசி இங்கே எக்ஸு இங்கே எக்ஸுக்கு குழப்பமாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏபிசின்னு கூட நீங்கள் வந்து நீங்கள் அசியூம் பண்ணி கூட போடலாம். ஆன்சர் நமக்கு எப்படி இருந்தாலும் ஒன்று தான் வரப்போகுது. இதெல்லாம் வேரியபிள் தான், நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூ எடுத்து போயிட்டு நம்ம எடுத்து போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் தான் எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 1xனா 1 போட்டாலும் போடலாம், ஒன்று தான். அதுக்கப்புறம் ஒய் ஸ்கொயர், ஒய்யோட வேல்யூ என்னது 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜட்டுக்கு வந்து 3xன்னு எடுத்துருக்கோம். 3x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ ஸ்கொயர் பண்ணுங்கள், 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இப்போ எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ மொத்தமாக கூட்டலாமா, 9 10 10 15 மட்டும் கொடுங்க. 9 9 4 என்ன வரும், 14 14 1 15. அப்போ 15 எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னா 24 டிவைடட் பை 15 வருமா. ஸோ இந்த 15 கீழே வந்துடும். இப்போ 3 வாய்ப்பாடு அடிச்சுன்னா 5 3 15 8 3 24. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8/5. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 224 கொடுத்துருக்காங்க கொஷினில். நம்ம அப்போ 224 போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 15x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு கண்டுபிடிக்கிறோம், 224. ஒன்றும் இல்லை, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். மொதல் கூடனா நமக்கு 15x ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்து 224 வருது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா 224 டிவைடட் பை, இங்கே பாருங்கள் 9 10 14. ஓகேங்களா, 14. ஸோ எக்ஸ் எடுத்து எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதை ஸ்கொயர் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வருது. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அதனால் 4 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 9 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 224. 9 9 1 10 14 எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 224ன்னு வருது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா 224, இந்த 14 வந்து கீழே வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா அடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடிச்சுனா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, என்ன வாய்ப்பில் அடிக்கலாம், 2ஆம் வாய்ப்பில் அடிக்கலாமா. 7 2 14, 1 2 2 1 2 2 2 2 4. திருப்பியும் நடை பிடிச்சா 1 7 7 மீதி 4. ஓகே, 1 7 இங்கேயும் 1 7 மீதி 4 55 6 42. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ எக்ஸ் வேணும்னா அந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரைட் சைடில் போச்சுன்னா ரூட் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16. ரூட் எடுத்தோன்னா நம்ம என்ன வரும், 4 4 16. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம், 4ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இதோடைய வேல்யூஸ் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. அப்போ தட் 4 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 1x. அப்போ 1 × 4 இஸ் ஈக்குவல் டு 4. ஒய்யோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க, 2xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 4 இஸ் ஈக்குவல் டு 8. ஜட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3x கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 4 12. ஓகேயா. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஜட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எதுவும் போய்ட்டு இதில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜட் கியூப் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 4. அப்போ 4 கியூப். ஒய்யோட வேல்யூ 8 8 கியூப். ஜட்டோட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 12 கியூப். 4 கியூப் பண்ண நமக்கு என்ன வரும், 4 4 16 16 × 4 ஒரு 64. ஸோ கியூப் என்னென்ன அர்த்தம், 4 வந்து 3 டைம் போடணும் அப்படின்றது அர்த்தம். இங்கே 8 கியூப்னா 8 3 டைம் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். 8 8 64. 64 × 8 என்ன வரும், 64 × 8 4 8 32 2 மீதி 3 6 8 48 48 49 50 51. அப்போ 512 வருங்களா. 12 கியூப் என்னது 1728 அப்படின்னு தெரியும். 12 பண்ணி 144. ஓகே, இது வந்து கியூப் வேல்யூ நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா. அப்போ 12 கியூப்னா 1728 அப்படின்னு வரும். அப்படின்னா 12 பண்ணி 144 தெரியும். 12 ஸ்கொயரோட வேல்யூ தெரியும். 144 1 × 12 பண்ணினாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ இப்போ இதை மொத்தத்தையும் நம்ம கூடி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். 1728 512 ஒரு 64 கூட்டணும். 8 2 10 14க்கு 4 மீதி 1 6 7 10க்கு 0 மீதி 1 7 5 11 11 1 12க்கு 2 மீதி 1 2. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 7 8 30 13 சாரி 2304 அப்படின்றது தான் நமக்கு ஆன்சராக வருது. ஓகேங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் போன சம் மாதிரியே தான். போன சம்மில் என்னென்னா ஏஎஸ்டி பிசிசி அப்படி கொடுத்து நம்ம ஏஎஸ்டி பிசிசி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கொடுத்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு இங்கே இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 சம்முமே பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான். கொஞ்சம் தான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்டெப் வந்து கம்மியாகும், அவ்வளோதான்.
அடுத்தது என்ன கொஸ்டின் கொடுக்காங்கன்னா இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5. அப்பையில் உள்ள கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். ஓகேங்களா? புக் கொஸ்டின் தான் இது. ஒரு பையில் மோஸ்ட்லி ரிவர்ஸ் ப்ரொபோர்ஷன் எங்கே புக்கில் கவர் ஆகும்னா 6th ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பையில் என்னவா இருக்குதுன்னா பச்சை, மஞ்சள், கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 பந்து இருக்குங்களா. ஸோ அதோடைய விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க 4:3, அதாவது 4:3:5. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பச்சை, இது மஞ்சள், இது கருப்பு. ஓகேவா? அந்த பையில் உள்ள கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை அப்போ நம்ம இது எப்படி எதெல்லாம் பச்சைன்றது எப்படி எதெல்லாம் 4x, ஏன்னா எக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை வந்து 3xன்னு எதெல்லாம், கருப்பு எத்தனை எதெல்லாம் 5x அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோமா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை என்னென்னு கொடுத்துருக்காங்க 40ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கருப்பு பந்துகளின் எண்ணிக்கைனா நமக்கு என்னது 5x = 14 எழுதலாமா. ஏன்னா இது கருப்பு பந்து மொத்தம் எத்தனை இருக்குது 5x இருக்குது. அதோடைய கவுண்ட் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ 40/5 ஒரு 5 5 8 5 40. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 8 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பச்சை எத்தனை இருக்குது, மஞ்சள் எத்தனை இருக்குது, கருப்பு எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை மொத்தத்தையும் நம்ம கூட்டணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்னென்னு அவங்களே வந்து கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை பிளாக் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 40ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ பச்சையும் மஞ்சளையும் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ க்ரீன் எத்தனை இருக்குது நமக்கு 4x இருக்குது. அப்போ 4 × 8 எக்ஸோட வேல்யூ 8, அப்போ 32. அதே மாதிரி எல்லோ எத்தனை இருக்குது 3x. அப்போ 3 × 8 8 3 24. ஸோ அப்போ டோட்டல் பால்ஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு பிளாக் வந்து 40 இருக்குது, க்ரீன் 32 இருக்குது, எல்லோ வந்து 24 இருக்குது. மொத்தம் கூட்டுங்க 40 ஒரு 30 70 ஒரு 20 90 94 95 96 பால்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தமாக எத்தனை பால் இருக்கா நமக்கு 96 பால் வந்து இருக்குது அப்படின்றது தான் எங்கள் கான்செப்ட். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, அவங்களே ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே நமக்குள்ளே எக்ஸ் ஆட் ஆகிருக்க போகுது. அப்போ பச்சை பந்து எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 4x, மஞ்சள் பந்து எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 3x, கருப்பு பந்து எத்தனைனாங்க 5x. அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவன் என்ன க்ளூ கொடுத்துருக்கான்னா நான் பிளாக்கோடைய கவுண்ட் வந்து 40ன்னு கொடுத்துட்டான். ஸோ நமக்கு ஆல்ரெடி கவுண்ட் என்னன்னு தெரியும் 5xன்னு தெரியும். அப்போ 5x = 40 ஈக்குவல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதை எடுத்துகிட்டு வந்து இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி டோட்டலாக கூட்டுறோம் மொத்தம் கேட்டதுனால. ஸோ இதே கொஷினில் பச்சை பந்துகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிப்போம் 4x, அதாவது 4 × 8 அப்போ 32 அப்படின்றத மட்டும் ஆன்சராக கொண்டு வருவோம். மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா இதோட நிறுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட் வர கொஷினில் வந்து மாற்றிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்ம எப்படி கொஷின் கேட்டாலும் போடுற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரே கொஷினில். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு புக் கொஷின் தான். என்னிடமுள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில் ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எத்தனை பந்து இருக்குதான் எத்தனை கலர் இருக்குதுன்னு பாருங்கள். பச்சை, நீலம், மஞ்சள், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை இருக்குது 24 இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ உள்ளன எனில் அப்போ மொத்த கலர்ஸ் எத்தனை இருக்குது நமக்கு 4 கலர்ஸ் இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணத்தோடு ஒப்பிடணுமா. அப்போ ஒரு வண்ணத்தை நம்ம மற்ற வண்ணத்தோடு ஒப்பிடுறோம்னா மீதி இப்போ 1 மைனஸ் பண்ணுறோம். இந்த 4 மொத்தம் 4 கலர் இருக்குது. அது ஏதோ ஒரு வண்ணம் எடுக்க போகிறோம், மற்றது 3 வண்ணத்தை கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒப்பீடு பண்ண போகிறோம். அப்போ என்ன வரப்போகுது அப்போ 3ன்னு வருமா. புரியுதுங்களா? மொத்தமாக 4 கலர்ஸ் இருக்குது. இன்னொன்று கூட ஒப்பிட சொல்கிறாங்க. அப்போ இந்த லைனுக்கு என்ன மீனிங்னா 4ல் ஒரு கலர் எடுத்துக்கிறோம், அதை மீதி 3 ஒப்பிடுறோம், அதனால் அதை 3ன்னு போடுறோம். அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12 அப்போ 12 வேஸில் அதாவது 12 விகிதங்களை வந்து நம்மளால் வந்து இதை வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு உலோக கலவையில் 9:4 என்ற விகிதத்தில் தாமிரமும் துத்தநாகமும் உள்ளன. ஓகேங்களா? ஸோ அப்போ இது தாமிரம், இது துத்தநாகம். ஓகே, இந்த ரேஷ் இப்படியே தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு தாமிரம் கொடுத்துருக்காங்க, அப்போ துத்தநாகம் கொடுத்துருக்காங்க. அப்போ தாமிரம் நமக்கு எவ்வளோ இருக்குது 9xன்னு எடுப்போமா, எக்ஸ் இருக்குதா. அதே மாதிரி துத்தநாகம் எத்தனை எவ்வளோ இருக்குது 4xன்னு சொல்லிட்டு எடுப்போம். 24 கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்த்து உருக்கக்கூடிய துத்தநாகம் எவ்வளவு சேர்க்கும், அதாவது 24 கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்ந்து உருகக்கூடிய துத்தநாகம் எவ்வளவு தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 24 கிராம் தாமிரத்தோட சேர்த்து உருக்கணும்னா நமக்கு துத்தநாகம் எவ்வளோ தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 24 கிலோகிராம்ன்றது இதோட வேல்யூ தாமிரத்தோட வேல்யூ. இங்கே தாமிரத்தோட வேல்யூ என்ன இருக்குது 9x இருக்குது. அப்போ 9x = 24. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா 24/9. 9 9 3ஆம் வாய்ப்பால் அடிப்போமா 3 3 9 8 3 24 வரும். ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது 8/3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ இப்போது என்ன கேட்டிருக்காங்க துத்தநாகம் வந்து எவ்வளோ தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 8/3 கண்டுபிடிச்சோன்னா துத்தநாகம் என்னது நமக்கு துத்தநாகம் தான் தேவை. துத்தநாகம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 × எக்ஸோட வேல்யூ என்னது 8/3. ஸோ இதை அடித்து நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். அப்போ 8 3 24/3 தான் நமக்கு ஆன்சர் வரும். அப்போ 24 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா
சாரி 4 8 32 32 டிவைடட் பை 3 ஓகேங்களா. அப்போ 32 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 3ன்னு வருது. இப்போ 8 3 24, 8 4 32, 32 பை 3 ஓகேங்களா. 32 பை 3 அப்படின்னா நம்ம 32 3ஆல் இருக்குதுன்னா 5 3 30 ஓகேவா. டேரெக்டாகவே போட்டுடலாமா. 10 3 30னா மீதி என்ன வரப்போகுது, 2 வரப்போகுது. அப்போது புள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 0 சேர்க்குறோம். அப்போ 6 3 18ன்னு வருமா. அப்போ மீதி என்ன வரும், 2. இப்படியே தான் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது, 10.6. அப்போ ஆன்சர் என்னது, 10.6 கிலோகிராம் அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, அவங்க தாமிரத்தோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா தாமிரத்துக்கு 9xன்றது தெரியும், அதை வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இது இப்போ துத்தநாகம் தான் எவ்வளோ கேட்குறாங்க. துத்தநாகன்றது 4x. அப்போ 4 × எக்ஸோட வேல்யூ 8/3. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி நம்ம டிவைட் பண்ணி ஆன்சர் போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 எண்களின் விகிதம் 4:5:6ன்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய சராசரி 25 எண்ணில் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 எண்களின் விகிதம் 4:5:6. அதனுடைய சராசரி 25 எண்ணில் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ விகிதம் 3 எண்கள், அந்த எண்கள் என்னென்ன இருக்கும், விகிதம் கொடுத்தாலே நம்ம எக்ஸை சேர்த்து எழுதணும் ஃபஸ்ட்டு. அப்போ எண்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4x 5x 6x ஓகேங்களா. இதுதான் 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. சராசரி கொடுத்துருக்காங்க. சராசரி என்னது அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25ன்னு தெரியும். ஸோ நமக்கு வந்து சராசரினா என்னன்னு தெரியும், மொத்தத்தையும் கூட்டி அதை எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை வந்து டிவைட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இதோடைய சராசரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடுவோம், இதை மொத்தத்தையும் கூட்டிப்போம். 1 + 2 + 3 டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், அதாவது எத்தனை டிஜிட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணிக்கை எழுதுவோம் கரெக்டுங்களா. 1 அப்போ கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கைன்றது தான் சராசரியோடைய ஃபார்முலா தெரியுங்களா. ஸோ அப்போது 1 2 3 இருக்குது. அப்போ இது மொத்தத்தையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு சராசரி கிடைக்கும். அதே கான்செப்ட் தான். ஸோ அப்போ சராசரி நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. இதுதான் நமக்கு வந்து சராசரியோடைய ஃபார்முலா. தெரியலனாலும் எழுதிங்க. சராசரின்றதை வந்து நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். அப்போ வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயிலாகவே சொல்லுவோம் ஓகேங்களா. அப்போ சராசரி அப்படின்னாலே நம்ம என்னது, இதெல்லாம் ஸ்கூலில் படித்த டாபிக் தான். ஸோ அப்போது இது மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூட்ட போகிறோம். அப்போ 4x + 5x + 6x டிவைடட் பை இதோட எண்ணிக்கை எத்தனை இருக்குது, 1 2 3. அப்போ 3 = 25 ஓகேங்களா. இப்போ இதை மொத்தத்தை கூட்டினா என்ன வரும், 6 4 10 15. அப்போ 15x = 3 = 25. அப்போ நமக்கு இந்த 3 இந்த பக்கம் போயிடும். அப்போ 15x = 25 × 3ன்னு வரும். அப்போ எக்ஸ் வேணும்னா நமக்கு என்ன வரும், 25 × 3 டிவைடட் பை 15 அப்படின்னு வருமா. இப்போ 5 வாய்ப்பால் அடித்தா 3 5 15 5 5 25 3 3 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதில் மெயினே நமக்கு என்னென்னா எப்பயுமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே எக்ஸ் ஆட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம 50% ஆஃப் சம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சோம், மிகப்பெரிய என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எண்கள் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன என்னது 4x. அப்போ 4 × எக்ஸோட வேல்யூ என்னது 5. அப்போ 4 5 20. அடுத்தது 5x 5 × 5 25. அடுத்தது 6x 6 × 5 6 × 5 என்ன வரும், 30 வரும். அப்போ என்ன அந்த எண்கள் 3 எண்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா 20, 25, 30. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய என்னன்னா இதில் எது பெருசு, 30 தான் பெருசு. அப்போ மிகப்பெரிய எண் எதுனா 30 அப்படின்றத நமக்கு வந்து ஆன்சர். இதிலே மிகச்சிறிய என்னன்னு கேட்டாங்கன்னா 20 ஓகேங்களா. இதிலே லாஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம், 3 எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா இது 3 கூட்டி போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து லாஸ்ட்டில் கொஸ்டின் வந்து மாற்றுவாங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இதிலே எப்படி எத்தனை விதமாக கேட்கலாம் பாருங்கள். மிகப்பெரியன்னு கேட்டிருக்காங்க, மிகச்சிறிய என்னென்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இதனுடைய கூடுதல் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா முதலாம் எண்ணுக்கும் 2ஆம் எண்ணுக்கும் உடைய வித்தியாசம் என்னன்னு கேட்கலாம். அப்போனா இது ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணி போட போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் புக் கொஷின் தான் ஓகேங்களா. ஸோ அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு நுழைவாயில் வந்து இருக்குது ஓகேங்களா. அதோடைய நீளம் உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த நுழைவாயிலுடைய நீளம் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6080 அடி ஓகேங்களா ஃபீட். அதே மாதிரி அதோடைய உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 756 ஃபீட் கொடுத்துருக்காங்களாம் ஓகேங்களா. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின், அதாவது இது வந்து உண்மையாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதோடைய மாடல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கண்காட்சியில் ஒரு எக்ஸிபிஷனில் வந்து வைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதோடைய நீளம் அந்த இப்போ மாதிரி பாலம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இது வந்து மாடல் அந்த பிரிட்ஜோடைய நீளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 அடின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உயரம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பாலத்தினுடைய நீளம் 60 அடின்னு கொடுத்துருக்காங்க, உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இதுதான் நமக்கு வந்து மெயினானது. மாதிரி உண்மை பாலத்திற்கு விகித சமம்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த மாதிரி பாலமானது எது என்னென்னா ரியலாக இருக்கிற அந்த பாலத்துக்கு, அமெரிக்காவில் ரியலாக இருக்கிற அந்த பாலத்துக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா
இந்த உண்மை பாலத்துடைய டைமென்ஷனும் ஓகேங்களா, உண்மை பாலத்தின் டைமென்ஷன் ஓகேங்களா, டைமென்ஷனும் மாடல் பாலம் இருக்குது பார்த்தீங்களா, மாதிரி பாலம் அதோடைய டைமென்ஷனும் விகித சமம்னு சொல்லிட்டான். அப்போ விகித சமம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 4 டிஜிட்ஸ் இருப்போம். அப்படி இல்லைனாலும் இப்படி ஈக்குவலும் போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ இதோடைய டைமென்ஷன் என்னது, L/H கொடுத்துருக்காங்க. இதோடைய டைமென்ஷனும் L/H, ஏன்னா ரெண்டுமே LH தான் தெரியும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்னா இதை வேணால் கேபிட்டல் எழுதிக்கலாம் ஓகேவா, எனக்கு தெரியணுன்றதுக்காக. இது வந்து ஸ்மால் எழுதிக்கலாம். அப்போ இதையே நம்ம இங்கே கேபிட்டல் எழுதிப்போம், இங்கே வந்து ஸ்மால் எழுதிப்போம். இப்போ வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6480 கொடுத்துருக்காங்க, 756 கொடுத்துருக்காங்க, இங்கே 60 கொடுத்துருக்காங்க. ஹெச்சோட வேல்யூ இப்போ இந்த ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படியே நீங்கள் 60 கீழே கொண்டு வரதுனால கொண்டு வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அவனே விகித சமம் கொடுத்தனால நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு ஈக்குவல் அப்படின்ற கான்செப்டையும் நம்ம போடலாம். ஸோ விகித சமம் கொடுத்தனால நான் அப்படியே போடுறேன் ஓகேவா. அப்போ 6480 இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 756 இன்ட்டு 60. அப்போ ஹெச் வேணும்னா நமக்கு என்ன வரும், 756 இன்ட்டு 60 டிவைடட் பை 6480. இப்போ நம்ம இதை அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை அடிக்கலாமா. ஸோ என்ன அடிக்கலாம், இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்து கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அடித்து காட்டுறேன், அது கொஞ்சம் இடம் பிளேஸ் இல்லை. அப்போ மீதி நமக்கு 756 இருக்குது இன்ட்டு 6 இருக்குது டிவைடட் பை 648 இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரெண்டாவது வாய்ப்பாடு அடிக்கலாமா. 3 2 6 3 2 6 2 2 4 4 2 8 திருப்பியும் 1 3 3 0 8 3 24 756 டிவைடட் பை 108 இருக்குது. இப்போ இது ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சோன்னா I2 10 4 2 8 இதை 3 2 6 மீதி 1 7 2 14 மீதி 1 8 2 16 வரும் ஓகேங்களா. அப்போ 54 378 பை 54 இருக்குது. திரும்பவும் இது ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சோன்னா 2 2 4 7 2 14 இங்கே அடிச்சோன்னா 2 2 மீதி 1 8 2 16 மீதி 1 9 2 18. இப்போ 189 டிவைடட் பை 27ன்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேவா. இப்போ இதை மூணாவது வாய்ப்பால் அடிச்சோன்னா 9 3 27 வருமா, இங்கே 63 வரும். அதே மாதிரி திருப்பி 3 3 9 2 3 6 1 3 3. அப்போ திருப்பி 1 3 3 7 3 21 வரும். அப்போ 7ன்றது தான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னது, 7 feet அப்படின்னு தான் நமக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இது ஒன்றும் இல்லை, விகித சமம் கான்செப்ட் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு ரியலாக ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் அதாவது பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜோடைய நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. அதோடைய மாடல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸிபிஷனில் வைக்கிறாங்க. அந்த எக்ஸிபிஷனுடைய லென்த்து மட்டும் கொடுத்துட்டாங்க. எக்ஸிபிஷனில் வச்சுருக்க அந்த மாடல் பாலத்தோடைய லென்த்து கொடுத்துட்டாங்க. அப்போது உயரம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த ரியலாக இருக்கிற அந்த பிரிட்ஜும் மாடல் பிரிட்ஜும் பார்த்தா விகித சமம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதோட 2 டைமென்ஷனையும் நம்ம விகித சமம் கான்செப்டில் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ இது கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு ஈக்குவல் அப்படின்ற அந்த விகித சமம் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹெச்சோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. அப்போ ஹெச்சோடைய அந்த மாதிரி பாலம் அந்த மாடல் பிரிட்ஜோடைய உயரம் என்னவாக இருக்குதான், 7 அடி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து சமயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூபாய் 1162 ஏபிசி ஆகிய மூவருக்கும் 35:28:20 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் 3 பேரும் தனித்தனியாக பெரும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தர் என்ன ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1162 ரூபா ஒருத்தர் வந்து வச்சிருக்காரு அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா 3 பேருக்கும் ஏபிசி அப்படின்ற 3 பேருக்கு அந்த 1162 ரூபா வந்து பிரித்து கொடுக்குறாரு ஓகேவா. இந்த 1162 ரூபாவை ஏக்கு வந்து 35 அப்படின்ற ரேஷியோலையும், பிக்கு 28ன்ற ரேஷியோலையும், சிக்கு வந்து 20ன்ற ரேஷியோலையும் கொடுத்துருக்காரு. அப்படி பிரித்து கொடுத்தாரு அப்படின்னா அவங்க மொத்த 3 பேரும் தனித்தனியாக எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஏன்றது நமக்கு என்ன தெரியும், 35x. ஏன்னா ஏதோ சம் அமௌண்ட் வந்து அவர் பிரித்து கொடுத்துருப்பாரு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பிக்கு வந்து 28x, சிக்கு என்னது 20x அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் ஓகேவா. எப்பயுமே எக்ஸ் சேர்த்துக்கும். அப்போது இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி இதை மல்டிபிள் பண்ணோன்னா அப்போ ஏக்கு வந்து இவ்வளோ தொகையை கொடுத்துருப்பாருன்னு அர்த்தம். அதே மாதிரி எக்ஸை மல்டிபிள் பண்ணால் பிக்கு இவ்வளோ சிக்கு இவ்வளோன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தமாக இந்த 1162 தான் இந்த 3 பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த 35x 28x 20x இதை மொத்தத்தையும் நம்ம கூட்டினா தான் நமக்கு என்ன வரும், அந்த 1162 அப்படின்றது வந்து வரப்போகுது கரெக்டுங்களா. ஏன்னா இந்த இதை மொத்தத்தையும் அதாவது ஏ தனியாக பி தனியாக சி தனியாக இதை மொத்தத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ஆன்சரை கூட்டணும்னா தான் நமக்கு என்ன வரும், 1162. ஏன்னா இந்த அமௌண்ட் தான் அதை 3ஆக வந்து பிரிக்கிறாங்க கரெக்டுங்களா. ஸோ அப்போது அந்த என்னென்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இப்போ 35x இப்போ மொத்தத்தையும் கூட்டுங்க, 35 ஒரு 28 ஒரு 20 கூட்டுங்க. ஸோ அப்போ 30 ஒரு 20 50 50 ஒரு 20 என்ன வரும், 30 50 70 வந்துருச்சு. 70 ஒரு 8 78 ஒரு 5 83
அப்போ 83x = 1162. அப்போ எக்ஸ் வேணும்னா 1162 டிவைடட் பை இந்த 83 இங்கே கீழே வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அடிக்கலாம். 3ஆம் வாய்ப்பில் அடிச்சோன்னா 2 3 6 வராது. டேரெக்டாகவே 83ஆம் வாய்ப்பில் அடிச்சிருவோமா? அப்போ 83 வந்து ஒரு 3 முறை போட்டு பார்ப்போம். 3 3 9 8 3 24. அப்போ 249 தான் வருது. அதே 83 ஒரு 9 முறை போட்டு போட்டோம்னா 9 3 27 மீதி 2 92 72 73 74 742 தான் வருது. அப்போ 10 3 போட்டாலும் கூட நமக்கு 830 தான் வரும். கரெக்டுங்களா? சாரி, இப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாமே. இப்போ 83 × 10 போட்டால் கூட 833 தான் வரும். அப்போ 83 × 15 இல்லை 14 அப்படி போட்டு பார்ப்போம். அப்போ 83 × 14 போட்டோன்னா 4 3 12. ஆனால் 4 வரது தான் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 4 3 12. அப்போ 2. அப்போது ஏன்னா இங்கேயும் 2 தானே முடியுது. அப்போ 4 3 12 2 மீதி 1 8 3 24 24 1 25. அப்போ 3 8. இப்போ 2 5 4 3 12 2 மீதி 1 8 4 32 32 1 33. அப்புறம் 3 3. இப்போ 2 3 3 என்ன வரும்? 6 8 10 11. அப்போ 122 வருது. ஓகேங்களா? அப்போ ஒரு 83 14 83 பார்த்தீங்கன்னா 1162. அப்போ x = 14. உங்களுக்கு டேரெக்டாக இப்படி அடிக்க தெரிஞ்சாலும் அடிக்கலாம். அப்படி இப்படி அடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்படி வகுத்தல் நம்ம எப்பயும் போல் ஸ்கூலெல்லாம் போடுவோம்ல, அந்த வகுத்துலேயே போட்டு பாருங்கள். 1162 83ஆல் போடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுப்போம். அப்போ ஓர் 183 ஓர் 83 83 வரும். மீதி வந்து என்ன ஆன்சர் வருதோ அதுக்கப்புறம் இந்த 2 இறக்கி அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா? இப்படியும் போட்டு பார்த்தாலும் போட்டு பார்க்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து 14 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, தனித்தனியாக எவ்வளோ, அதாவது ஏ எவ்வளோ வாங்குறாரு, பி எவ்வளோ வாங்குறாரு, சி எவ்வளோ வாங்குறாருன்னு தெரியணும். அப்போ இந்த எக்ஸ் எடுத்து போயிட்டு இங்கே எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 35 எக்ஸ். அப்போ 35 × 14 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதேமாதிரி பிக்கு வந்து 28 × 14 போடணும். அதேமாதிரி சிக்கு 20 × 14 அப்படின்றது வந்து ஆன்சர் போடணும். ஓகேங்களா? அப்போ 14 2 நமக்கு என்ன வரும்? 28 வரும். அப்போ 280 ரூபா வந்து சி வாங்குவார். இப்போ 28 × 14 வந்து மல்டிபிள் பண்ணி பார்த்துடலாம். 4 8 32 2 மீதி 3 4 2 8 8 9 10 11 வருமா? அப்போது 8 2. அப்போ 2 9 392 ரூபா பார்த்தீங்கன்னா பி வந்து வாங்குவார். ஓகேங்களா? 392. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 35 × 14. 4 5 20 0 மீதி 2 4 3 12 12 ஒரு 2 14 5 3 0 9 4 490 ரூபா பார்த்தீங்கன்னா ஏ வாங்குவார். ஓகேவா? ஸோ இதுதான். அப்போ ஏபிசி தனித்தனியாக பெரும் தொகை எவ்வளோ? 490, 392, 280 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எப்படி போடலான்னா, ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எடுத்தோடனே நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த மொத்தத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வருங்க? 1162 வரணும். அப்போ ஏபிசிடி அப்படின்ற 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனுடைய முதல்ல கூட்டி பாருங்கள். எது கூட்டினா இந்த வேல்யூ வருதோ அதுதான் ஆன்சராக உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்ம கூட்டினா 1162 வருதுன்னா அது ஆன்சராக இருக்கும். இன்கேஸ் வேல்யூ மாற்றி ஏதோ 2 ஆப்ஷன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு கூடுதல் வர மாதிரி தான் வைப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் 2 ஆப்ஷன் வந்து இதே கூடுதல் வர மாதிரி இந்த கூட்டினா இந்த வேல்யூ வர மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஆன்சர் தெரிஞ்சு தான் போடுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுடைய லக்கு ஒரே 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் வந்து கூட்டினா வேறு வேல்யூ வருது. ஆனால் ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்க 3த்தையும் கூட்டினா இந்த ஆன்சர் வருதுன்னா அது கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் ப்ரொசீஜர் வந்து தெரிஞ்சுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து எப்பயுமே நமக்கு வந்து கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.